ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா டைகர் ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுதான் டைகர் ப்ரான். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கையில் எடுத்து பார்க்குறது. மற்றபடி பார்த்துருக்கேன். ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. நான் இன்றைக்கி இதோட தலையும் வந்து வேஸ்ட் பண்ணல, குழம்புலே போட்டு செஞ்சுட்டேன். ஏன்னா பெரிய தலை நமக்கு வேஸ்ட்டில் நிறைய போயிடும்னு சொல்லிட்டு தலையை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காவை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த குழம்பு இந்த மாதிரி வறுத்தரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 2-3 சின்ன துண்டு பட்டை, இது சுருள் பட்டை, அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கெட்டி துண்டு பட்டையாக இருந்துச்சுன்னா ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு, தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா சிம் பண்ணி வச்சுட்டு நல்லா வறுக்கணும். ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்த உடனே நல்லா வந்து கரிய ஆரம்பிச்சிடும். அதனால் சிம் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து கலர் மாறி வர அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு வாசனை வர நமக்கு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 2-3 பூண்டும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய பல் பூண்டுங்கிறதுனால 3 சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அதை நல்லா மையாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆற வச்சு அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டி நான் எனக்கு எடுத்துருக்கேன். மண் சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். மண் சட்டிங்கிறதுனால சூடாகிறது எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும். பட் சூடாகிடுச்சுன்னா சீக்கிரமாக வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ணிடலாம். நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கிடச்சுன்னா சின்ன வெங்காயம் சேருங்க. எப்போவுமே இந்த நான்வெஜ் ரெசிபிஸ் இருக்குது தெரியுமா, சிக்கன், மட்டன், இறால், இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது, அதனால் நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஓரளவுக்கு கிளாஸியாக வர அளவுக்கு இருக்கட்டும், வதங்கட்டும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பரட்டிட்டு இந்த தக்காளி பழம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு நான் 2-3 பரட்டும் போதே நமக்கு நல்லா வந்து ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு தக்காளி பழம் வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ப்ரானை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ப்ரானோட தலையெல்லாம் சேர்த்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ப்ரானோட தலை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பெரிய சைஸ் ப்ரான்ங்கிறதால நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் வந்து சீக்கிரமாக சுருண்டுரும். ப்ரான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இப்போது நான் வந்து ப்ரானுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ப்ரான்லேருந்து தண்ணி விட்டு வரும், ஆனாலும் நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ப்ரான் வந்து நல்லா வேகலை, இன்னும் வேகும்போது நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ இந்த ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வதங்குறதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். இப்போ இந்த ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மொத்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ப்ரான் எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா சுருண்டுருச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ப்ரான் வேகிறதுக்கான டைம் மட்டும்தான். இப்போ நமக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன்.
இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் எல்லாமே ஆல்ரெடி நல்லா ரோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப டைம் ஆகாது நமக்கு அந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு. ப்ரான் வேகிறதுக்கான டைம் மட்டும்தான் நமக்கு ஆகும். இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட் வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் தண்ணியை. இனி வந்து உங்களுக்கு இந்த கிரேவிக்கு நான் வந்து குழம்பு மாதிரி தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அந்த மசாலாலாம் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அந்த கறி மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வறுத்து வச்ச மல்லித்தூள். இது கூட வந்து நிறைய கருவேப்பிலெல்லாம் சேர்த்து வீட்டிலே வந்து அரைச்ச மல்லித்தூள் தான் இது. நமக்கு சேர்க்கக்கூடிய மசாலா எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான். மல்லித்தூள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ நான் மூடி போட்டு இதை வச்சுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு குழம்புக்கு நான் இதை சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் சுள்ளாக வந்து உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இவ்வளோதான் நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் எதுவுமே இல்லாமல் அந்த வெறும் குழம்பை மட்டுமே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு குழம்பு. நான் சொல்லியிருக்கபடி மசாலா சேர்த்து தேங்காவை நான் சொன்னது மாதிரியே வறுத்து அரைச்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியே வச்சுருந்தாலும் இந்த குழம்பு ஒரு நாளைக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. வேணால் நைட்டு தூங்க போகும்போது மீதி வந்துச்சுன்னா கொஞ்சமாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நாள் சாப்பிட்டதை விட அடுத்த நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பர் ரெடி ஆச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா மல்லித்தழை இருக்குல்ல கொஞ்சமாக தூவி நீங்கள் இறக்கிக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைகர் ப்ரான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.